பாண்டு சந்தையின் கதை. பழமையான நிதி கருவிகளில் ஒன்றான பாண்டுகள் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் வளர்ச்சியை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. பாண்டுகளின் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. கிமு 3000 ஆண்டுகள்ல ஆரம்பகால கடன்களை பதிவு செய்த களிமண் பலகைகள் முதல் பண்டைய மெசபடோமியா முதல் கிளாசிக்கல் கிரேக்கம் மற்றும் ரோமானிய ராஜ்யங்கள் வர கண்டங்கள் மற்றும் நூற்றாண்டுகளை கடந்து வர்த்தகம், உள்கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை உருவாக்க சமூகங்கள் கட்டமைக்கப்பட்ட கடனை நம்பியுள்ளன. இந்தியாவின் பயணம் இந்த பரிணாமத்தை பிரதிபலிக்கிறது. காலனித்துவ கால கடன்கள் முதல் நமது நவீன பொருளாதாரத்தை உருவாக்கிய சுதந்திரத்திற்கு பிந்தைய அரசு பத்திரங்கள் வர கடந்த 2 தசாப்தங்கள்ல இந்தியாவின் கடன் சந்தை பரிணமித்துள்ளது. வங்கிகள் ஆதிக்கம் செலுத்தும் அமைப்பிலிருந்து வேகமாக விரிவடையும் பன்முகப்படுத்தப்பட்ட சந்தையாக மாறியுள்ளது. கார்ப்பரேட் பாண்டுகளின் மதிப்பு அதிவேகமாக வளர்ந்துள்ளது. நிதியாண்டு 15ல சுமார் 17.5 டிரில்லியன்ல இருந்து நிதியாண்டு 25ல 53 டிரில்லியனுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. நிதியாண்டு 25ல் கிட்டத்தட்ட 9.9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாண்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 16% இருக்கும் நமது கார்ப்பரேட் பாண்டு சந்தை வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடும்போது இன்னும் வளர வாய்ப்புள்ளது. ஆனால் அதன் திசை தெளிவாக உள்ளது மற்றும் வேகம் உண்மையானது. இன்று முதலீட்டாளர் தளம் பாரம்பரிய நிறுவனங்களை தாண்டி விரிவடைந்துள்ளது. மியூச்சுவல் ஃபண்டுகள், காப்பீட்டாளர்கள், ஓய்வூதிய நிதிகள், என்பிஎஃப்சிகள் மற்றும் இப்போது வளர்ந்து வரும் சில்லறை முதலீட்டாளர்கள் அனைவரும் டிஜிட்டல் அணுகல் மூலம் அதிகாரம் பெற்றுள்ளனர். இந்த பங்கேற்பு அதிகரிப்புடன் பரந்த அளவிலான வெளியீட்டாளர்கள் மற்றும் கருவிகளும் இணைந்துள்ளன. மூலதன இப்போது நிதி சேவைகள், உள்கட்டமைப்பு, எரிசக்தி, உற்பத்தி மற்றும் பசுமை நிதி ஆகியவற்றில் பாய்கிறது. உலகளாவிய தரநிலைகளுடன் இணைந்த ESG தொடர்புடைய சமூக மற்றும் நிலைத்தன்மை சார்ந்த கடன் வகைகளாக பாண்டுகள் விரிவடைகின்றன. இந்த விரிவான மாற்றத்திற்கு பின்னால் இந்தியாவின் கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளனர். அவர்கள் பாண்டு சந்தையில் அணுகல், பணப்புழக்கம் மற்றும் பாதுகாப்பை மறுவடிவமைக்கிறார்கள். அந்த நோக்கை இப்போது களத்தில் தெரிகிறது. சமீபத்திய காலங்களில் எடுக்கப்பட்ட முக்கியமான நடவடிக்கைகள்ல தனியார் பாண்டு முகமதிப்பை 10,000 குறைப்பதும் அடங்கும். UPI அடிப்படையிலான பொதுக்கடன் விண்ணப்பங்கள் 5 லட்சம் வரை அனுமதிக்கப்பட்டுள்ளன. டிஜிட்டல் தளங்கள் மூலம் நகராட்சி பாண்டுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. வெளிப்படையான விலை நிர்ணயத்திற்காக மின்னணு கடனியல தளம் தொடங்கப்பட்டுள்ளது. மையப்படுத்தப்பட்ட கார்ப்பரேட் பாண்டு பணப்புழக்க தரவு தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. பணப்புழக்க திறனுக்காக முத்தரப்பு ரெப்போ வலுப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் கார்ப்பரேட் பாண்டுகளில் இருந்து முன்கூட்டியே வெளியேற பணப்புழக்க சாளர வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வெளியீட்டாளர்களுக்கு கடன் சந்தை ஒரு செழிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பாகும். இது குறைந்த மூலதன செலவு, நீண்ட கால அவகாசம், பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மற்றும் பரந்த முதலீட்டாளர் தளத்திற்கான அணுகலை வழங்குகிறது. இந்த எண்களை மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. நிதியாண்டு 22 மற்றும் நிதியாண்டு 24க்கும் இடையில் கார்ப்பரேட் பாண்டுகள் மூலம் சுமார் 22 லட்சம் கோடி ரூபாய் திரட்டப்பட்டது. இது சுமார் 25 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிகரானது. வங்கி கடன் மூலம் இது உண்மையான ஆழத்தையும் நம்பிக்கையும் குறிக்கிறது. உண்மையில இந்தியாவின் பாண்ட் சந்தை என்பது வெறும் நிதி திரட்டும் கருவி மட்டுமல்ல, இது தொடர் வளர்ச்சியின் சக்கரோ, நாட்டின் முன்னேற்றத்திற்கான இயந்திரம். முதலீட்டாளர்களுக்கு, குறிப்பாக நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு பாண்டுகள் கணிப்புத்தன்மை, நிலைத்தன்மை மற்றும் பன்முகத்தன்மையை வழங்கி சேமிப்பை நீண்டகால பாதுகாப்பாக மாற்றுகின்றன. முதலீடு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை குறைந்து டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகள் பெருமளவு அதிகரிப்பதால் இந்திய குடும்பங்கள் வெறும் சேமிப்போடு மட்டும் நின்று விடாமல் பாண்டு சந்தையில் அதிக அளவில் முதலீடு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பயணத்தில் தாராளமாக இணைய முடியும். வலுவான பாண்ட் சந்தை உள்நாட்டு சேமிப்பை சாலைகள், துறைமுகங்கள், மின்சாரம் மற்றும் சுகாதார கட்டமைப்பிற்கு பயன்படுத்தி வெளிநாட்டு நிதியை சார்ந்திருப்பதை குறைத்து தற்சார்பை உருவாக்குகிறது. இந்தியா விக்சித் பாரத் 2047 நோக்கி முன்னேறும் போது செபியின் சிறந்த தலைமையின் கீழ் அடுத்த 10 ஆண்டு கால வளர்ச்சிக்கு நாம் தயாராக உள்ளோம். பாண்டுகள் ஒரு வலுவான பந்தம்.